அண்மை செய்தி. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் மேற்கொண்ட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது நிறைவு பெற்றது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் கிளப்பில் தான் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் மற்றும் மத்திய அரசு சார்பில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் ஆகியோர் இடையே நடைபெற்றது. இதில் மிக முக்கியமான கோரிக்கைகளாக 3 கோரிக்கைகளை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்பில் முன்வைக்கப்பட்டது. முதலாவது விஷயம், தர்மேந்தர் பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இரண்டாவது, நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர் குடும்பத்தாருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மூன்றாவது, இந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்தும் போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மீது காவல்துறையினர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்ற இந்த 3 பிரதான கோரிக்கைகள் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் கடைசி 2 கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வழக்குகள் திரும்ப பெறப்படுவது மற்றும் நிதி உதவி வழங்குவது. இந்த 2ற்கும் மத்திய அரசு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும், அதே சமயத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்தர் பிரதான் ராஜினாமா செய்யும் விவகாரத்தில் தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று மத்திய அரசு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நாளை மாலை வரை தங்களுக்கு இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நிறைவடைந்திருக்கின்றது. நாளைய தினம் மத்திய அரசு என்ன முடிவை தெரிவிக்கப் போகிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் மேற்கொண்டு நடக்குமா அல்லது முடிவுக்கு வருமா என்பது தெரிய வரும். ஆனால் பிரதானமான கோரிக்கை என்பது தர்மேந்தர் பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் முதலிலிருந்தே முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த பொழுதே கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய திப்கே அவர்கள் தர்மேந்தர் பிரதான் ராஜினாமா செய்யும் விவகாரத்தில் நாங்கள் எந்த ஒரு பின்வாங்கலையும் நாங்கள் மேற்கொள்ள போவதில்லை, அந்த கோரிக்கையில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம் என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். பேச்சுவார்த்தையிலும் அதுதான் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் மத்திய அமைச்சரவையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மீண்டும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்னும் 2-3 தினங்களில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.